من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிக மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் நூதனங்களை நுழைவிப்பது, அவ்வாறான நூதனமான விடயங்கள் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவிலே நாம் அல்லாஹ்வின் இரக்கமும் ஷைத்தானின் ஊசலாட்டமும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸினூடாக நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம் அனைவரையும் படைத்து நம் அனைவரையும் அவனுடைய படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனத்திலே நுழைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவனுடைய திருமறையிலே நம் அனைவருக்கும் அவனுடைய இரக்கத்தை பகிர்ந்திருப்பதாக தெளிவாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அவனுடைய இரக்கம் எவ்வாறு இருக்கிறது, எப்படிப்பட்டது என்பதனை மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் சூரத்துல் அஅராஃப் 156வது வசனத்துல சொல்லுகிற நேரம், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய இரக்கம் எல்லாவற்றையும் மிகைத்திருக்கிறது, விசாலமாக கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட என்னுடைய இரக்கம் விசாலமானதாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹ் எந்த ஒரு படைப்பினத்தோடும் கோபப்படுபவனாக இல்லை, அவன் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுகிறான். இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற நேரம், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், நிச்சயமாக நான் மன்னிக்க கூடியவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய படைப்பினங்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுடைய விதியையும் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வாறு எழுதுகிற நேரம் அல்லாஹ் அந்த விதியை தன்னகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுவதோடு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், குல் லில்லாஹி கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா தன் மீது இரக்கம் என்பதனை விதியாக்கி வைத்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று இப்படி பல வசனங்களை அல் குர்ஆனிலே நானும் நீங்களும் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்து விட்டு எங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுவது மாத்திரமன்றி எங்களுக்கு அதனை நிரூபித்தும் கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டால், எல்லா மனிதர்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் தன்மையை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனாக இருப்பானாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாவது வாழ முடியாது என்கிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. எந்த நேரமும் பாவங்களிலே திளைத்து போயிருக்கிறோம். நாம் பேசுகிற பேச்சுகளாக இருக்கலாம், நாம் பார்க்கின்ற பார்வைகளாக இருக்கலாம், எங்களுடைய செவிப்புலன்களாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய உடலுறுப்புகளாக இருக்கலாம். அத்தனையுமே 24 மணித்தியாலமும் பாவம் செய்யக்கூடிய அந்த தூண்டுதல்களிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்ற காரணத்தினால் தான் இந்த உலகத்திலே நாம் உட்பட அல்லாஹ்வை மறுக்கின்ற, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற எல்லா சமூகமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வது போன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் இரக்கம் என்பதனை 100ஆக பிரித்து அதனுடைய ஒரு பகுதியை தான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், ஏனைய படைப்பினங்கள் அத்தனைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது ஏனைய மிக பயங்கரமான ஐவாய் மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய வேட்டையாடி உண்ணக்கூடிய மிருகங்களாக இருந்தால் கூட, எதையுமே காட்ட முடியாது என்று பயங்கரமாக பார்க்கப்படக்கூடிய மிருகங்களாக இருந்தால் கூட, அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த இரக்கத்தில் ஒரு பங்கை தான் இந்த உலகத்திலே பகிர்ந்திருக்கிறார். இந்த ஒரு சிங்கமாக இருக்கலாம், ஒரு புலியாக இருக்கலாம், ஒரு கரடியாக இருக்கலாம், மிக பயங்கரமான ஒரு விஷஜந்தாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய குட்டியை, தன்னுடைய பிள்ளையை அந்த மிருகம் எவ்வாறு பார்க்கிறது என்று சொன்னால் இரக்கத்தோடு பார்க்கிறது. இந்த இரக்கம் என்பது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பகிர்ந்தளித்திருக்கக்கூடிய 100ல் 1 பங்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள் என்ற ஏனைய படைப்பினங்கள், ஏனைய உறவுகள் எல்லாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அந்த இரக்கம் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய 100ல் 1 தான் தந்திருக்கிறார். அதான் இந்த அளவுக்கு இரக்கம். நாங்க பிள்ளையை பார்த்தா எந்த அளவுக்கு இறக்கப்படுறோம், தாய் எங்களை பார்த்தா எந்த அளவுக்கு இறக்கப்படுறாங்க, எங்களுடைய பெற்றோர்களோடு நாம் எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறோம். இப்படி எல்லா வகையான இந்த இரக்கத்தை எடுத்தால் அது அல்லாஹ் தஆலா பிரித்திருக்கக்கூடிய 100ல் 1 சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையிலே சொல்லுகிறான், மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா இந்த இரக்கத்தை 100ஆக மாற்றி விடுவான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த 100 மடங்கு என்பது 99ம் அங்கே இணைக்கப்பட்டு விடும் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கமாக இருப்பான் என்பதனை சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற நேரம் இவ்வளவு குற்றச் செயல்களை செய்கிறோம், பாவச் செயல்களை செய்கிறோம். இவ்வாறெல்லாம் நானும் நீங்களும் செய்தாலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ வைத்திருக்கிறான் என்றால் அந்த 100ல் 1 தான் சகோதரர்களே. இதனை விட 99 மடங்கு அல்லாஹ் தன்னகத்தை வைத்திருக்கிறான். அதனை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாவம் செய்யலாம், அல்லாஹ் எங்களை அந்த உலகத்துல பாவம் செய்யற நேரம் எல்லாம் எங்களை விட்டு வைத்திருக்கிறானே, ஒண்ணுமே செய்யலையே, அதனால மறுமையில் இதைவிட 99 மடங்கு இருக்குதானே, அல்லாஹ் எதுவும் எங்களுக்கு செய்ய மாட்டான் என்ற எண்ணத்தோடு வாழ முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களை மன்னித்து தன்னுடைய அன்பால், தன்னுடைய இரக்கத்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பவும் முடியும். அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் தண்டிக்கவும் முடியும் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வேதத்தை எழுதிய பொழுது, ஒவ்வொருடைய விதியையும் எழுதிய பொழுது அல்லாஹ் எழுதிய ஒரு விஷயம் என்னென்றால், இன்ன ரஹ்மத்தி சபகத் கலபி, என்னுடைய கோபத்தை, என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது என்பதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹ் என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது என்பதை எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களோடு கோபப்பட மாட்டான் சகோதரர்களே. அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அல்லாஹ் எங்களோடு இரக்கமானவன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்கள், அழகான தோற்றத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான், எல்லா வகையான நியமத்துக்களையும் கொடுத்திருக்கிறான்.
ஆனால் மனிதன் நிராகரிப்பு என்பதனை, இணை வைப்பு என்பதனை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஏசுகிறான், அல்லாஹ்வை தூஷிக்கிறான். அல்லாஹ் யாரையும் அழிக்கல, அல்லாஹ் யாருக்கும் அவனுடைய தண்டனையை உடனடியாக இறக்கவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபம் தான் மிகைத்திருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. சகோதரர்கள், சில வேளைகளில் மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகளில் மனம் நொந்து போகின்ற சந்தர்ப்பங்களில் பதுவா செய்கிறார்களே, பதுவா செய்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பதுவாவை உடனடியாக ஏற்று தண்டனை வழங்குவதாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. 100க்கு 90% பதுவா செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். மனிதர்கள் மிருகங்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இப்படி வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவகாசம் தந்து இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபத்தை விட இரக்கத்தை முற்படுத்தி இருக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கோபத்தை விட அவனுடைய இரக்கம் முந்திவிட்டது என்பதை எழுதி அல்லாஹ் அர்ஷிலே அதனை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே நாம் சகோதரர்களே சில செய்திகளை பார்க்கலாம். நானும் நீங்களும் இன்னொருவன் என்பதனை பார்ப்பதை விட நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நான் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கிறேன், மனிதர்களோடு உள்ள தொடர்பை நான் எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால் நாங்க வேற யாரையும் பார்க்க தேவையில்ல. மறுமையில் என்னையும் உங்களையும் வேறு யாரும் காப்பாற்றலாது. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ மனைவியோ யாருமே வரமாட்டார்கள், சகோதர சகோதரிகள் யாருமே வரமாட்டாங்க, எல்லாருமே எங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் என்னையும் உங்களையும் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை பரிசீலித்து எங்களை திருத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் லம் யஅமல் கைரன் கத்லி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு நலவையும் செய்தது கிடையாது, தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த நலவையும் செய்யல. இன்னொரு ரிவாயத்தில் வருது அஸ்ரஃப ரஜுலுன் அலா நஃப்ஸிஹி, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே வீணடித்து விட்டான், எந்த நல்ல காரியத்தையும் செய்யல. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் இல்லை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் இல்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செய்யவும் இல்லை. இவ்வாறு வாழக்கூடிய மனிதன் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறான் மரண தருவாயிலே, ஃபலம்மா அலரஹுல் மௌத்து அவ்ஸா பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான் நான் மரணித்து விட்டால் இதா மாத ஃபஹர்ரிகு, நான் மௌத்தாகிட்டால் என்னை நீங்கள் தீயிலே இட்டு கொளுத்து விடுங்கள், என்னை நெருப்பு வச்சிருங்க, என்னை நெருப்பு வைத்ததற்கு பிறகு என்னுடைய உடல் சாம்பலாகுமே, இந்த சாம்பலை எடுத்து நீங்க பூமியில் அரைவாசியையும் அரைவாசியை கடலிலும் நீங்கள் என்ன செய்வீங்கள், கரைத்து விடுங்கள். பூமி அரைவாசிய பூமியில புதைச்சிருங்க, இன்னும் அரைவாசிய கடல்ல கரைச்சிருங்க அப்படின்னு இந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் நாடினால் என்னை தண்டிப்பான் என்ற ஒரு வார்த்தை அந்த மனிதன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதாக இருந்தால், அவன் பிடித்து விட்டால் இந்த உலகத்தில் யாரும் நினைக்காத அளவுக்கு, யாரும் காணாத அளவுக்கு, யாரும் நினைக்காத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உன்னுடைய ரப்புடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் புரூஜிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி புரிந்து கொண்ட மனிதன், அவனுக்கு அந்த மனசுல இடம் இல்லை. என்ன இல்ல, நன்மை செய்யணுமே, நான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேனே, தௌபா செய்யணுமே, நான் என் குடும்பத்தை பார்க்கணுமே, கேட்கணுமே, நான் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கணுமே, இபாதத்தை செய்யணுமே என்ற அந்த உணர்வுக்கு அவனுக்கு வருவதில்லை. ஏனென்றால் அவன் இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் அவனுக்கு ஷைத்தானுடைய வஸ்வாஸ் அதிகமாக இருக்கிறது. ஷைத்தான் அவனை குழப்பிக் கொண்டே இருக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க விடவில்லை, அவனுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு அவனுக்கு மனசில் இடம் கொடுக்கல, அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஆனாலும் அந்த மனிதன் அல்லாஹ்வை பயந்த மனிதனாக இருந்தான். அவன் கடைசி நேரத்தில் சொல்றான், பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பத்த வச்சு அரைவாசிய பூமியில புதைங்க, என்னுடைய அரைவாசி சாம்பலை கொண்டு போய் கடல்ல கரைச்சிருங்க, அல்லாஹ் தஆலா தண்டிப்பவர்கள் மிக கடுமையானவன் என்பதை சொல்லிவிட்டு அந்த மனிதன் வசியத்தை செய்கிறான்.
அப்பொழுது இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா, அவன் எவ்வாறு ஏவினானோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தானோ, அவன் மூத்தாகினத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க என்றால் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அவன் மூத்தாகினத்துக்கு பிறகு அவனை தீயில் போட்டு எரிக்கிறாங்க. நெருப்பை மூட்டி அவனை முழுமையாக எரித்து அவனுடைய உடலுடைய அந்த சாம்பல் இருக்கிறதால அரவாசிய பூமியில புதைச்சிட்டு அரவாசிய கடல்ல கொண்டு போய் போடுறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால் கடலுக்கும் அந்த தரைக்கும் கட்டளை இடுகிறான், அதெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மறுமையில் அந்த மனிதனை விசாரிக்கிற நேரம் எப்படி கேட்கிறான் தெரியுமா? லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இவ்வாறு நீ செய்தாய்? உன்னுடைய உடலை எரிக்க வேண்டும் என்று ஏன் நீ சொன்னாய்? உன்னுடைய சாம்பலை கடலிலும் தரையிலும் நீ வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று ஏன் சொன்னாய் என்று அந்த மனிதனிடத்தில் கேட்கிற பொழுது அந்த மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சகோதரர்களே, உலகத்தில் எந்த நன்மையும் செய்யாத மனிதன், குடும்பத்துக்கு செய்யவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்யவும் இல்லை, மனிதர்களுக்கு செய்யவும் இல்லை, வெறுமனே இந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய வார்த்தை அஸ்ரஃப அலா நஃப்ஸி, இஸ்ராஃப்னு சொல்வாங்க, வீண்விரயம். அவனுடைய நேரத்தையோ அவனுடைய வாழ்க்கையோ அவனுடைய பொருளாதாரத்தை எதையுமே பயன்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இன்னொரு ஹதீஸ்ல குடும்பத்துக்கு எதையுமே செய்யவில்லை என்று வருது. அப்படிப்பட்ட மனிதன் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட கேட்கிறான், ஏன் இவ்வாறு சொன்னாய்? ஏன் உன்னை பத்த வைக்க சொன்னாய் என்று கேட்கிற நேரம் அவன் சொல்லுவான், மின் ஹஷியத்திக யா ரப் வ அன்த அஅலம். அல்லாஹ் தஆலாவை பார்த்து சொல்லுகிறான், ரப்பே உன்னுடைய பயம் தான் அதற்கு காரணம். உனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உன்னை பயப்பட்டேன் என்று உனக்கு தெரியும். நான் இவ்வளவெல்லாம் பாவத்தை செய்துவிட்டு என்னுடைய உடலை கொண்டு போய் கபருக்குள்ளே வைத்து விட்டால் அந்த கபருக்குள்ளே என்னுடைய உடல் வேதனை செய்யப்படுவது எனக்கு தெரியும். உன்னுடைய பயம்தான் என்னுடைய உடல் வேதனை செய்யப்படக்கூடாது என்ற நோக்கத்திலே நான் இவ்வாறு செய்தேன் ரப்பே என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அந்த ரப் அந்த மனிதனுக்கு என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அவருடைய முழு பாவங்களை மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரப், இரக்கமுள்ள ரஹ்மான். இப்படித்தான் இருக்கிறான் சகோதரர்களே, எந்த நன்மையும் செய்யாதவன். இதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு காலத்திலே வாழ்ந்து இறந்த மனிதனுடைய செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் இபாதத்தில் திளைத்து போயிருக்கிறான். எந்த நேரமும் அவனுடைய அழைப்பு பணியில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இன்னொரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பில்லாதவனாக பாவச் செயலில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மனிதனை பார்த்து இந்த மனிதன் சொல்லுகிறான், இபாதத்தை செய்யக்கூடிய மனிதன் சொல்லுகிறான், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்க வேண்டுமே, வணக்கங்களில் ஈடுபட வேண்டுமே, நீ இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் அழகான முறையில் நசியத்து செய்கிறான். இவன் இவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை என்ற காரணத்தினால் ஒரு முறை அவனை சந்திக்கிற நேரம் அவன் பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். அவனை அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்துவதற்காக அவனை அழைக்கிறான். அந்த மனிதன் வர முடியாது, வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவன் அப்படியே நழுவி போய்விடுகிறான். இபாதத்தை செய்யக்கூடிய அல்லாஹ்வோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் அவனை பார்த்து சொல்லுகிறான், இவ்வளவெல்லாம் உனக்கு நான் நசிஹத்து செய்கிறேன், அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க சொல்லுகிறேன், பாவங்களை விட சொல்லுகிறேன், இறைவனோடு தொடர்பை வைத்துக் கொள்ள சொல்லுகிறேன், நீ முடியாது என்று சொல்லுகிறாயே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு நபர்களும் மரணித்ததற்கு பிறகு இருவரையும் அல்லாஹ் தஆலா விசாரணைக்கு எடுப்பான். அந்த நேரத்தில் அந்த விசாரணைக்கு எடுக்கிற நேரம் இபாதத்து செஞ்சானே அந்த மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய அதிகாரத்தை உன் கையிலே தந்தது யார்? நீ எவ்வாறு இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை உன்னால் சொல்ல முடியும்? உனக்கு நான் இவனை மன்னிக்க மாட்டேன் எங்கேயாவது நீ சொல்லுவதாக இருந்தால் எங்கேயாவது நான் சொல்லி இருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய கேள்விக்கானால் பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனோடு பேசுகிற மாதிரி சொல்வான், ரப்பே அழைப்பு விடுத்தேன், உன்னை பற்றி சொன்னேன், நிறைய கேட்கல, அதனால் நான் அப்படி சொன்னேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அதிகாரத்தில் இதே போலதான் பெருமையும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதை கையடிச்சாலும் மன்னிப்பு கிடையாது, எந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. அதனால்தான் குஃபர் ஷிர்க் போன்றதுக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், என் அதிகாரத்தில் நீ கையடித்து விட்டாய், அதனால இவனை அல்லாஹ் தஆலா மலக்களுக்கு சொல்வான், இவனை தூக்கி நரகத்துல போடுங்க. இபாதத்து செஞ்ச மனிதன், பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மனிதன், அல்லாஹ்வோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்த மனிதன் நரகத்திலே வீசப்படுவான். அதுக்கு பிறகு அடுத்த மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு இந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தானே,
உனக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொள்ள சொன்னானே, இபாதத்தை செய்ய சொன்னானே, ஏன் நீ செய்யவில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் சொல்வான், ரப்பே நீ இரக்கம் உள்ளவன் என்று எனக்கு தெரியும், நீ இரக்கமுள்ளவன் என்று எனக்கு தெரியும், நீ என்னை மன்னிப்பாய் என்றும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் தஆலா சிரித்த முகத்தோடு சிரித்தவனாக அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவனுடைய அதிகாரங்கள், அவனுக்கே உள்ள தன்மைகளில் யாராவது கையடித்தால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் ஏனைய பாவச்செயலில் ஈடுபடக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போறான். அல்லாஹ் தஆலா மறுமையில நாங்க ஒளிஞ்சி மறைஞ்சி, யாருக்கும் தெரியாது, நிர்வாகத்துக்கு தெரியாது, யாருக்குமே குடும்பத்துக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, என்னெல்லாம் ஒளிஞ்சு செஞ்சிருப்போமே, இந்த பாவம் எல்லாம் பதியப்பட்டிருக்குமே, அந்த ஏட்டு அல்லாஹ் தஆலா காட்டுவான். காட்டி சொல்லுவான், மனிதா நீ இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தாய், நீ இந்த நேரத்தில் பாங்கு சொல்லுகிற நேரத்தில் நீ தொழாமல் ஒளிந்திருந்தாய், நீ பாங்கு சொல்லப்படுகிற நேரம், ஜமாஅத்து சொல்லப்படுகிற நேரம் நீ தொழுகையை வீணடித்தவனாக இருந்தாய், இந்த நேரத்தில் ஹராத்தை செய்தாய், வட்டியில ஈடுபட்ட எல்லா பாவத்தை அல்லாஹ் சொல்லுவான். பட்டியல் போட்டு அப்படியே சொல்லிட்டு மனிதனிடத்தில் கேட்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரப்பே, இதுதான் மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய விஷயம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் எதையுமே மறுக்கல, நான் செஞ்சேன் தான், நான் மறைத்து மறைத்து உலகத்திலே வாழ்ந்தேன் தான் என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, நீ செய்த பாவங்களை கூட நான் உலகத்திலே பகிரங்கப்படுத்தாமல் உனக்கு நான் அதனை மறைத்து வைத்திருந்தேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வ அனா அக்ஃபிருஹா லக்கல் யௌம், ஏற்றுக்கொண்டாய் பாரு, நீ பாவம் செய்ததாக ஒத்துக்கொண்டாயே, அதனால் இன்றைய தினம் அந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவனுக்கு அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ்களை சொல்லுவதனால் தொழக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாது, நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல. இதனுடைய மறுபக்கம் இருக்கிற இதைவிட கடுமையான ஒரு பகுதி அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது சகோதரர்களே. அல்லாஹ் நாடிவிட்டால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. நாங்க மன்னிப்பு அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நாங்க எதிர்பார்ப்பது சரி, கிடைக்கணுமே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது அது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிற நேரம், ஒவ்வொரு படைப்பிடங்களையும் படைக்கிற நேரம், பிறப்பது முதல் இறப்பது வரைக்கும் எங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் எப்படி இருக்கும் என்பதை எழுதி வைத்த ரப்பு அல்லாஹ்வுக்கு தெரியும் உள்ளத்தை. எனவே நாங்கள் யாரும் என்ன செய்ய இயலாது, பொதுவோக்காக இருக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தொழுகையிலே பொதுவோக்காக இருப்பார்கள். அந்த தொழுகை எதற்காக தொழுவாங்க, மற்றவங்களுக்கு காட்டணும் என்பதற்காக தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு தான் இந்த செய்தியை சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று இரக்கம் என்று யாருமே சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுகிற நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா? ஆம், நானும் அல்லாஹ்வுடைய அருள் என்று என்னால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் காட்டி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நாம் பயணிக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று காஃபிர்கள், முனாஃபிக்குகள் அவருடைய பாவங்களை செய்யவில்லை என்று மறுப்பார்கள். இப்படியும் ஒன்று இருக்குது. நாங்க பாவத்தை செய்துவிட்டு மறுக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். அதில் யார் இருப்போம் என்பது தெரியாது சகோதரர்களே. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், கதபு அலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் பொய் சொல்லுவார்கள். அலா லஅனத்துல்லாஹி அலா ஸாலிமீன், இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொல்லிவிடுவான் என்பதனையும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் எங்களை அவனுடைய நல்லடியார்களாக, இபாதுர் ரஹ்மான்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு வயதான மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறாரு ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே,
ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவத்தை செய்கிறான். எந்த அளவுக்கு பாவம் செய்கிறான் தெரியுமா? அவன் திரும்புற பக்கம் எல்லாம் பாவம் தான். அவன் சிறிய பாவம் பெரிய பாவம் என்ற எந்த வித்தியாசம் இல்லாம பாவம் செய்கிறான். யார சொல்லலாம், இவனுக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். மன்னிப்பு இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், 99 கொலைகள் செய்தவனுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருந்தது. இதே போன்று அந்த மனிதர் கேட்கிறார், வயசான மனிதர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அவன் செய்வது முழுக்கவே பாவமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், அவனுடைய பாவத்தை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டால் அவனுடைய பாவம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்க முடியும். எல்லாருமே அழிந்து போவார்கள் அந்த பாவத்தால். அந்த அளவுக்கு பாவம் செய்கிறான் யா ரசூலல்லாஹ். இவனுக்கு தௌபா இருக்கிறதா? அலஹு மின் தௌபத்தின், அவனுக்கு தௌபா இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்களா, நீங்க முஸ்லிமானு கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்க நன்மையான காரியம் எல்லாத்தையும் செய்யுங்க, நீங்க எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யுங்கள், பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மைகளாக மாற்றி விடுவான் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எல்லா பாவத்தையுமா, நாங்க நன்மை என்ற எந்த அளவுக்குமே இல்லாத அளவுக்கு பாவம் செய்வோமே, இந்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவானா என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹு தஆலா மாற்றுவான், அல்லாஹு தஆலா மாற்றுவான் என்ற செய்தியை சொன்னதோடு அந்த மனிதன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய கையில இருந்த ஒரு அசாவை ஊண்டியவராக அதுல அவர் என்ன செய்யறார், சாய்ந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை பார்க்கிறோம். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை ஸஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு இரக்கமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ரமலானுடைய காலத்தை அடைந்தோம். ரமலானில் அல்லாஹ் தஆலா நாம் நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும், நன்மைகளை நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து நரகத்தினுடைய வாசல்களை மூடி ஷைத்தான்களை கட்டுப்படுத்தி நன்மை செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தந்தான். நன்மைகளை செய்தோம். முதல் நாள், 2 நாள், 3வது நாள், 5 நாள் வரைக்கும் மஸ்ஜிதுகளிலே நிரம்பி காணப்பட்ட நம் சமூகம் 5, 6வது பின்னால் அப்படியே குறைஞ்சு போய் அப்படியே பள்ளியில வெறிச்சோடி போகிற அளவுக்கு சனமே இல்லாத மனிதர்களே இல்லாத அளவுக்கு குறைஞ்சு போயிருந்தோம். அதற்கு பிறகு லைலத்துல் கத்ர் என்ற அடிப்படையில இறுதி பத்தில ஒரு 2 மணித்தியாலம் எல்லாரும் செய்வாங்க, ஒன்று கூடுவாங்க. லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாம ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வழிமுறை என்ன, 4 ரக்காத்துகளையோ அல்லது 11 ரக்காத்துகளையோ தொழுவதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி 2 மணித்தியாலம் அல்லது ஒரு 3 மணித்தியாலத்தை ஒதுக்கி லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கான முயற்சி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்யல. கடைசி 10 நாளுமே இருந்து முயற்சி செய்தார்கள். ஏதோ வகை நாம் செய்யறோம் வைங்களேன். இந்த அடிப்படையில் பின்னிரவிலே நாம் தொழுவதாக இருந்தால் இஷா தொழுகைக்கு பின்னால் எல்லாருமே கடை திறக்கல. லைலத்துல் கத்ரை தேடுறது எங்க? விடவை கடைகளிலும் சந்திகளிலும் பஜார்களிலும். நம்ம சுபஹுக்கு தானே 2 மணிக்கு போய் தொழுறோம் தானே, 1 மணிக்கு போறோம் தானே பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி முழுக்க அதனுடைய முற்பகுதியை வெளியிலே கழித்து எந்த விதமான இபாதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு தூரமாக இருந்து ஏதோ ஒரு வகையில ரமலானுடைய அந்த இறுதி பகுதியை கழித்தோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனோடு தொடர்பாக இருந்தோம், ஜமாஅத் தொழுகையிலே தொடர்பாக இருந்தோம், சதகா போன்ற விடயங்களிலே ஈடுபட்டோம், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏனைய காலங்களை விட இந்த காலங்களில் அதிகமான ஆசை வைத்து நாம் அதனை செயல்படுத்தினோம். இப்படியெல்லாம் செய்த நானும் நீங்களும் எப்பொழுது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இன்று வரை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ரமலான் தந்த பாடங்கள் என்ற இடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக இருக்கிறான், என்னையும் உங்களையும் அவனுடைய சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாஹ் எங்களுக்கு இந்த காலங்களை தருகிறான். இந்த ரமலானை பயன்படுத்திய நானும் நீங்களும் ரமலான் முடிந்ததற்கு பிறகு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய நடைமுறைகள், பேச்சுகள், செயல்கள் எப்படி இருக்கிறது? நாம் ஜமாஅத் தொழுகையில் கலந்து கொள்கிறோமா?
அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஜும்ஆவுடைய தினத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் அவர்களுக்கு நேரகாலத்தோடு வர முடியாது என்று இருந்தாலும் பெரும்பான்மையானவர்களுக்குள்ள நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய வாழ்க்கை முடிகிற நேரம் 40லயோ 50லயோ 60லயோ முடிகிற நேரம் அவருடைய ஏடுகளில் என்ன இருக்கும்? வாழ்ந்த வாழ்க்கையில 5 ஜும்மாவுக்கு சரி வந்திருக்க மாட்டார். அவர் ஒரு 5 ஜும்மாவுக்காக வந்திருக்க மாட்டார். ஏனென்றால் இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாலே வந்தால் தான் பேர் பதிவு செய்யப்படும். வந்த எல்லா ஜும்மாக்குமே பிறகுதான் வந்திருக்கிறார் என்றால் எப்படி சகோதரர்களே? இது ரமலானிலும் நடந்த ஒரு காரியம், ரமலானுக்கு முன்னாலும் அதிகமாக நடந்தது. இப்ப ரமலானுக்கு பிறகும் என்ன செய்து நடந்து கொண்டு செல்கிறது. வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், சந்தர்ப்பங்களை தருகிறான். வா என்னோடு இணைந்து கொள், நான் உன்னோடு இரக்கம், என்னுடைய அடியானாக நீ மாறுவதற்கு சந்தர்ப்பத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான். நானுங்களும் மாற ரெடி இல்ல. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ரப்போடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இரக்கமானவனின் அடிப்படையிலே தான் ரமலான், அதே போல புனிதமிகு 4 மாதங்கள், அதே போன்று ஏனைய ஜும்ஆவுடைய தினம், சிறப்பான நேரங்கள், இவ்வாறெல்லாம் அல்லாஹ் தஆலா தந்து என்னையும் உங்களையும் அவன் பக்கம் அழைக்கிறான். இபாதுர் ரஹ்மான்களாக மாறுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் தந்த அந்த பாடத்தை கொஞ்சம் மீட்டி பார்ப்போம். நாம் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு குர்ஆன்ல எத்தனை பகுதியை ஓதி இருக்கிறோம், எத்தனை ஜுசுக்களை ஓதினோம், எத்தனை சூறாக்களை வாசித்தோம், எத்தனை பக்கங்களை படித்தோம், சிந்திச்சு பாருங்க. எத்தனை வசனங்களை நான் மீட்டி பார்த்தேன். ரமலானுக்கு பிறகு ரமலான் தந்த பாடத்தில் எத்தனை பாடங்களை நான் படித்தேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, ரமலான் என்னையும் உங்களையும் மாற்ற வந்த மாதம் என்று சொன்னால் அந்த படிப்பினை இன்றும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் அவைகள். திங்கள் வியாழன் நாட்களிலே நோன்பு நோட்பது, இதே போன்று நாம் தஹஜ்ஜுத் தொழுவது, ஃபர்லான தொழுகைகளை தொழுவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முன்னாலும் தொழ வேண்டிய ராத்திபான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, துஹா தொழுகையில் ஈடுபடுவது போன்ற இன்னொரு அமல்களை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்திருப்பது அவனுடைய இபாதுர் ரஹ்மான்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. அந்த ரப்புடைய இரக்கத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அல்லாஹ் இரக்கமானவன் தானே என்று சொல்லி பாவத்தை செய்ய முடியாது. ஏன்னா மறுமையில போனதுக்கு பிறகு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளுங்கள், அதனை அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை யார் அடைய முடியாது என்றால் பாவத்திலேயே திளைத்து போயிருந்தவனுக்கு அதனை அடைய முடியுமான்னா முடியாது சகோதரர்கள். அதனை அடைவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள்ல ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? நரகத்தில் வேதனை செய்யப்பட்டதற்கு பிறகு அவன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவான். அவன் அன்றைக்குத்தான் நினைப்பான், நான் முழுமையாக வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே சுவர்க்கத்தை பார்ப்பான். சுவர்க்கத்தை பார்க்கிற நேரம் கொஞ்சம் சுவர்க்கத்துல வாசல் பக்கம் போனா நல்லமே, அந்த மரத்தின் நிழலில் கீழ் இருந்தா நல்லமே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ் அந்த மரத்தின் நிழல்ல கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு. அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை கொடுப்பான். இதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன்னுவான். நிழல் இருந்ததுக்கு பிறகு சுவர்க்கத்துடைய இன்னொரு மரத்தை கண்டுட்டு அந்த நிழலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணுமே அப்படின்னு கேட்பான். அல்லாஹு தஆலா மீண்டும் அவனுக்கு வாய்ப்பை கொடுப்பான். இப்படி 2-3 சந்தர்ப்பங்களை கொடுத்து விட்டு அல்லாஹு தஆலா சிரித்தவனாக கேட்பான், இதுக்கு பிறகுதான் ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு சொன்னியே, திருப்பி திருப்பி கேட்கிறியா அப்படின்னு. இதுக்கு பிறகு ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ரப்பே, சொர்க்கத்துல கொஞ்சம் உள்ளுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை போன்று உனக்கு 10 மடங்கு தருகிறேன் என்று சொல்கிற நேரம் அவன் சொல்லுவான், அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் என்னை நீ கிண்டல் அடிக்கிறாயான்னு கேட்பான். அந்த வார்த்தையை சொல்லுகிற நேரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க சிரிக்கிறீங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் சிரித்தார்கள். இப்படித்தான் அந்த வார்த்தை, இந்த மனிதன் அல்லாஹ் தஆலா இவனை கிண்டல் அடிக்கிறாயா என்று கேட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரம் சிரித்துக் கொண்டுதான் இந்த வார்த்தையை சொன்னான் என்ற செய்தியை சொன்னார்கள். அப்ப கடைசியா சொர்க்கம் போறவனுக்கு உலகத்தை போல 10 மடங்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது மறுமையில் அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய இரக்கம் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய இரக்கத்துல கடைசியா சொர்க்கம் போறவனுக்கு கிடைக்கிற பங்கு. அப்ப இந்த இடத்தை அடையணும் என்று நாங்க நினைச்சு கொண்டு இபாதத்தே செய்யாம இருந்தால் சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உண்டு. அந்த அந்தஸ்துகளை அடைவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும். அந்த இரக்கத்தில் நானும் நீங்களும் உள்வாங்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையில் அந்த இரக்கத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நானும் நீங்களும் அடைவதற்கு
முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி, தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி நானும் நீங்களும் வாழ்ந்தால்தான் அந்த இரக்கத்தையும் அந்த சுவனத்தையும் அடைய முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் இபாதுர் ரஹ்மான்களாக மாற்றி அவனுடைய இரக்கத்தில் பரிபூர்ணமாக நுழைந்தவர்களாக என்னையும் உங்களை மாக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இவ்வளவெல்லாம் அல்லாஹு தஆலா ரமலானுடைய காலத்தை, புனிதமிகு 4 மாதங்களை, ஏனைய சிறப்பான காலங்களை தந்து அவனுடைய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்ற சந்தர்ப்பங்களை தந்து, அதே போன்று எங்களோடு அவன் இபாதத்து செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு அந்த இபாதத்துக்களை செய்கின்ற முறைகளிலும் எங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல்களை ரஹ்மான் நமக்கு செய்திருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த ரமலானுடைய காலம் போன்ற காலங்களிலே நாம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை செய்து அதிகமான நன்மைகளை தேடுவதற்கு முயற்சி செய்திருப்போம். அந்த ரமலானுடைய காலங்கள், அந்த சிறப்பான காலங்கள் முடிகிற நேரம் அல்லது அந்த காலங்கள்ல கூட சில ஊசலாட்டங்கள் எங்களோட வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்கும். அது ஷைத்தான் எங்களோடு ஏற்படுத்திய ஒரு சவால். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கொடுத்த சபதம் அதுதான். உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். அந்த வழிகெடுத்தல் என்ற அடிப்படையிலே ஒரு நாளும் அவனால் அல்லாஹ்வோடு நெருக்கமான மனிதர்களை வழிகெடுக்க முடியாது. ஆனால் நாம் எப்பொழுது அல் குர்ஆனை விட்டு தூரமாகிறோமோ, எப்பொழுது அல் குர்ஆனுடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோமோ, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முட்டி மோதிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையில் நான் வாழ வேண்டும் என்று நினைக்காமல், என்னுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை நாம் திருப்திப்படுத்துவதற்கு வாழ்வதாக இருந்தால் ஒரு நாளும் என்ன செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்பது அர்த்தம். அந்த திருப்தி அடையவும் முடியாது. அந்த நேரத்தில் ஷைத்தான் எங்களை என்ன செய்வான்? குழப்பி விடுவான். எங்களுடைய வாழ்க்கையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். சுன்னாவை பேண வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத மனிதனுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்துட்டு போய் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே சூரத்துன் நஹ்ல் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் மீது யார் தவக்குல் வைத்து வாழ்கிறார்களோ அவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அவனுடைய தீனிலே வாழக்கூடியவர்களாக எவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மனிதர்களை ஷைத்தானால ஒரு நாளும் வழிகெடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. எப்ப அவனுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று சொன்னால், இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீன ஹும் பிஹி முஷ்ரிகூன். எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகி, அல்லாஹ்வை புறக்கணித்தவர்களாக, இபாதத்துக்களிலிருந்து தூரமாகி, குர்ஆனுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து தூரமாகி, நபியுடைய சுன்னாக்களிலிருந்து தூரமாகி எவன் வாழுகிறானோ அவனை வழிகெடுப்பதற்கு அவன் மீது அதிகாரம் இவனுக்கு இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து சொல்லுவான், யாரு பாலு சொல்ற நேரம் பள்ளியை விட்டு வெளியே நிக்கிறோமோ அந்த மனிதனுக்கு என்ன செய்யலும்? தொழுகையுடைய எண்ணம் இல்லாம நிக்கிறார்கள் இருக்கிறாங்களே, தொழணும் என்ற நோக்கம் இல்லாம இருக்கிறாங்களே, அவனுக்கு ஷைத்தானால போடலும். என்ன தெரியுமா? இப்ப நீ பள்ளிக்கு போக தேவையில்ல, உனக்கு அசர் வரைக்கும் டைம் இருக்குதானே என்று போடுவான். அப்ப அந்த நேரம் வரைக்கும் உனக்கு ஊசலாட்டம் நடக்கும். தொழுவுறதுக்கு முயற்சி செய்யறதெல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம். அசருக்கு நான் பாங்கு சொல்லல என்று எங்களை பிற்படுத்தி பாங்கு சொல்ற வரைக்கும் கொண்டு போயிடுவான். பாங்கு சொல்லப்படுகிற நேரம், இப்ப நீ உனக்கு தொழுதுவே இல்லை, பாங்கு சொல்லியாச்சு என்று போட்டுருவான். மறு அசருடைய பாங்கு, பள்ளிக்கு போகணும்னு நினைப்போம், மறுவா என்ன செய்வான்? லுஹருடைய தொழுகையில் என்ன விளையாட்டு போட்டானோ அதே விளையாட்டு அவனால போட முடியும். ஏனென்றால் தொழுகிற எண்ணம் இல்ல. ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நாம் நேர காலத்தோடு வரணும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு எதை சொன்னாலும் என்ன செய்வாங்க? சொல்றத சொல்லட்டும், நீ உனக்கு பிஸி தானே, நீ வியாபாரத்துல ஈடுபடுறவன் தானே, அல்லாஹ் உனக்கு குத்தமா பிடிக்க போறான், தௌபாவை பத்தி தானே சொல்றாங்க, உனக்கு தௌபா கேட்டுக்கொள்ளலாம், இப்படி சொல்லியே ஜும்மாவை விட்டு பின்னு காக்குவான். அவர் தௌபா செஞ்சதும் இல்ல, ஜும்மாக்கு வந்ததும் இல்ல, நேர காலத்துல ஜும்மாக்கு வாரத்துக்கு வாய்ப்பும் இல்ல, செஞ்ச பிழைகளுக்கு தௌபா செஞ்சதும் இல்ல. இதையே மௌத் வரைக்கும் கொண்டு போவான். ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரணும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு நேரத்தோடு போக தேவையில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். ஹராத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதை நீ செஞ்சா தௌபா இருக்குதானே என்று சொல்லி தௌபாவை காட்டியே ஹராத்துல எங்களை கொண்டு போய் நுழைச்சிருவான். வட்டியில எங்களுக்கு இது என்ன வட்டி இல்ல, இது ஒரு பிசினஸ்,
இது உலகத்துல எத்தனையோ பேர் செய்யறாங்க, மெஜாரிட்டியானவங்க செய்யறாங்க, கொஞ்சம் பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் கணக்கெடுக்காத என்று சொல்லி சொல்லி வட்டிக்குள்ள கொண்டு போவான். யாருக்கு ஏழும் என்றால் யார் அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை புறக்கணிக்க நினைக்கிறானோ, இப்ப பினான்ஸ் வாகனம் போடுறவங்களுக்கு வட்டியை பத்தி பெருசா பயனே இருக்காது. சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு லொரி இல்லாட்டி, உதாரணத்துக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், ஷைத்தான் எங்களை எப்படி கொண்டு போவான், லொரி ஒன்று இல்லாட்டி எனக்கு பிசினஸ் பண்ணேலாம் என்ற போடுவான். அப்ப அந்த நேரத்துக்கு லொரி வேணும், ஆட்டாவோட வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவருக்கு லொரி வேணும் என்ற எண்ணத்தை போடுவான். அந்த நேரத்தில் லொரி வாங்க வாய்ப்பு இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, என்ன செய்வான்டா, பினான்ஸ போடு, நிர்பந்தம் என்று கொண்டு நிற்பான். உங்களைய நிர்பந்தம் என்று கொண்டு நிப்பாட்டுவான், நிர்பந்தம் என்று கொண்டு நிப்பாட்டு லொரிய வாங்க வைப்பான். லொரிய வாங்க வச்சது பிறகு வட்டிக்கு ஏறு பேங்குக்கு போடுறது போவாரதெல்லாம் உங்களுக்கு பெருசா பாவமாகவே விளங்காது. சேத்தான் போடுவான், இதெல்லாம் பெருசு இல்ல, பிசினஸுக்கு நீங்க எடுத்தது உங்களுக்கு தேவை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவான். சகோதரர்கள், இப்படித்தான் நம்முடைய சமூகத்தில் 99% சில நேரங்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இப்படித்தான் போயிருக்கிறோம். பாவம் என்று காட்டாம, இது பாவம் தான், உனக்கு வாய்ப்பிக்குது, சிம்பிளா கொண்டு வர்றது, பாவத்தை சிம்பிள் ஆக்குறது. இப்படியே கொண்டு போய் யாருக்கு கொடுப்பான் என்றால், வட்டியில நான் கால வைக்கிறல்ல என்ற முடிவு இல்லாதவனுக்கு, வட்டி பாவம் தான், இந்த டைம் நான் என்ன செய்யறேன் என்றவனுக்கு போட்டுருவான். நான் எந்த காரணம் கொண்டும் அதுக்கு இறங்குறல்ல என்றால், நான் ஹராத்தை செய்யறல்ல, பாவத்தை செய்யறல்ல, நான் எந்த விதத்திலும் நரகத்துக்கு செல்ல விருப்பம் இல்லை என்றவனுக்கு ஷைத்தானால விளையாடையலாம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுக்கு எந்த பவரும் இல்ல. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான் ரமலான் முடிஞ்சது. ரமலானுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் பள்ளியோட தொடர்பா இருந்தோமோ, இப்பயும் அவங்களுக்கு பள்ளியோட தொடர்பு இருக்குது. யார் ரமலானுக்கு முன்னுக்கு தொடர்பு இல்லாம ரமலான்ல மட்டும் தொடர்பானமோ, ரமலான் முடிஞ்சது பிறகு இப்ப முடிஞ்சதோட நீங்க எல்லாம் உங்களுக்கு சர்டிபிகேட் தந்தாச்சு, ரமலான்ல 27 தந்தாச்சு, லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைச்சாச்சு. இப்ப நீங்க அடுத்த வருஷம் ஒரு வரைக்கும் மீக்கலாமா, அவங்க வரல. இப்ப தொழுகையை பத்தி கணக்கு இல்ல, அவங்களுக்கு போடலாம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான், வமன் யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகைய்யிம் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். இந்த வசனத்தை கவனமா பார்த்துக்கோங்க. சூரத்து ஸுஹ்ருஃப் 36வது வசனம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய திக்ரிலிருந்தும் மறுத்து தூரமாக இருக்கிறானோ, அதில் தனக்கு விளக்கம் கிடைக்க கூடாது, மஸ்ஜிதுகள்ல நிறைய விளக்க வகுப்புகள் நடக்கும், வர முடியாதவர்களாக, அதுக்கு வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களாக, வராதவர்களாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய திக்ர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை விட்டும் யாரெல்லாம் தூரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நுகைய்யிம் லஹு ஷைத்தானன், அவங்களுக்கு நாங்க ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு ஃப்ரெண்ட் யாரு, அவன் தான். சில நேரம் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட் மனித ஷைத்தானாக உங்களோட இருப்பான். கிளாஸுக்கு போமே, இன்றைக்கு தேவையில்ல நாளைக்கு போம், அடுத்த கிழமை போம், தூரமாக்குவான். இது எப்ப என்றால், நீங்க அல்லாஹ்வுடைய திக்ரோட குர்ஆனோடு தொடர்பு இல்லாம தூரமாகிற நேரம் இது நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான். அதனை தொடர்ந்து 38 வசனம் வரும் வரைக்கும் இதே செய்தி அல்லாஹ் பேசுகிறான். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நீங்க குர்ஆனை பிரட்டி இந்த வசனங்களை பாருங்க. சூரத்து ஸுஹ்ருஃப் 36, 37, 38வது வசனங்களை பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் தஆலா என்னோடு உங்களோடு ஒரு மலக்கை வைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டுமே தவிர, ஒரு ஷைத்தானோடு நானும் நீங்களும் கூட்டாளியா இருந்திடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவனை பாருங்க, நண்பனை பாருங்கள், அவன் பள்ளிக்கு போறதுக்கு தூண்டலையா, பள்ளிக்கு போறதை தடுக்கிறானா, இபாதத்தை செய்வதற்கு தடையா இருக்கிறானா, ஷைத்தான் மனித ஷைத்தானோடு பக்கத்தில் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், சொல்லுவோமே பொக்கேன்னு சொல்லி, அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அவனை அல்லாஹ் தஆலா செஞ்சுக்கிறான்டா, ஷைத்தானாக எனக்கு உற்ற நண்பனாக ஒரு ஷைத்தானை தந்திருக்கிறான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு நாளும் இந்த நண்பன் உங்களை இது எல்லாம் இபாதத்தில் செய்வதற்கு தடுக்கிறானோ, அந்த நண்பன் மறுமையில உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்க மௌத்தாகிற நேரம் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தரதுக்கு அவனுக்கும் தெரியும். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா ஷைத்தானான ஒரு நண்பனை உங்களுக்கு சாட்டுவான் என்பதனை திருமறையை சொல்லி காட்டுகிறான். எனவே இபாதத்துகளோடு தொடர்பு இருப்போம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளோடு அல்லாஹ் தஆலாவோடு தொடர்புள்ளவர்களாக இருப்போம். என்னையும் உங்களை மாற்றி இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக மரணிக்கிற நேரம் நல்ல முடிவோடு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்கி அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.